எங்களை மீட்டெடுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக அந்திரியாவின் மரணம், டெத் ஆஃப் த அந்திரியோ என்று சொல்லப்படுகிற வார்த்தையை குறித்து இந்த நாளில் நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாங்கள் வாசிப்போம் வார்த்தைகளை. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20 வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரனாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். மகத்துவமும் வல்லமுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே நீங்கள் தந்த வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசும்படியாக நீங்கள் தந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அந்திரியாவுடைய வாழ்க்கை உங்களோடு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் அவன் எப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்தான் என்பதையும் குறித்து இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது எங்கள் ஆண்டவர் தாமே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களோடு வாழத்தக்க ஒரு வைராக்கியமான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலும் இதை கேட்கின்ற பிள்ளைகளோடும் அடியோடும் பேசுவீங்களாக. கடைசி நாட்களிலே உங்களுக்குள்ளே வைராக்கியமாக இருந்து வரப்போகிற காரியங்களுக்கு அஞ்சாத வண்ணம் தேவனோடு வாழ்ந்து மறிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தேவனே எங்களோடு நீங்கள் பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய மகிமையும் உங்களுடைய பிரசனமும் இந்த வார்த்தையோடு கூட இருப்பதாக தேவன் இந்த வார்த்தைகளை நீங்கள் அபிஷேகம் செய்வீங்களாக. கடந்து செல்கிற எல்லா இடங்களிலும் ஒரு பிரசன்னம் கடந்து செல்வதாக. எல்லாருடைய ஆத்துமாக்களோடும் இந்த வார்த்தைகளோடு பேசுவீங்களாக. இதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி வளரத்தக்கதாக தேவன் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 பழகி பெறுக தேவன் உதவி செய்வீங்களாக. நீங்கள் அனுப்புகிறதான இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களையும் குணமாக்கி தேவனுக்குள்ளே வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்வீங்களாக. இதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அடியனோடு கூட இருந்து நீங்கள் பேசுவீங்களாக. வார்த்தையை வாசிக்கிற மகளோடு இருந்து நீங்கள் பேசுவீங்களாக. இதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் ஆணிபா இந்த பரிசுத்த இரத்தம் படிந்த கரமும் இந்த இடத்தை மூடிக்கொள்வதாக. உங்களுடைய பரலோக அக்கினி வேலி இந்த இடத்தை ஆளுக செய்வதாக. தேவதூதர்கள் இந்த இடத்திலே பாதுகாப்பாக இருப்பார்களாக. இதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அந்திரியாவின் மரணம் என்கின்ற காரியம், த டெத் ஆஃப் த அந்திரியோடு சொல்லப்படுகிற இந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த அந்திரே யார் என்பதை குறித்து, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளும் பார்க்க போகிறோம். இந்த அந்திரியா குறித்து அங்கே சரித்திரங்களில் சொல்லப்படுகிற காரியங்கள், அவன் ஒரு மனிதன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஆண் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கணும். இன்றைய நாட்களிலே ஆண்கள் அநேகர் இருக்கிறார்கள். அந்த ஆண் என்றதுக்கு எப்படிப்பட்ட அடையாளங்களை அந்திரியா காட்டி கொடுத்தான்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, தைரியமானவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதையும், வலுவானவன் என்று சொல்லப்படுகிறதையும், போர் வீரன் என்று சொல்லப்படுகிறதையும், அவனுக்கு சூட்டப்பட்ட ஒரு பட்டப்பேர்களாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மேன்லி, துணிச்சல் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறதையும், பிரேஃப் என்று சொல்லப்படுகிறது தைரியம் உள்ளவன், துணி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ட்ராங் என்று சொல்லப்படுகிறது திடமானவன், வலுவானவன் என்று சொல்லப்படுகிறது. கோரியஸ் என்று சொல்லப்படுறது ஆண்மை உள்ளவன், பயம் இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது. வேரியர் என்று சொல்லப்படுறது போர் வீரன் என்று சொல்லப்படுகிறது. விரில்வி என்று சொல்லப்படுறது வீரம் உள்ளவன், அந்திரேயா என்று சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கின்றோம். இத்தனை காரியங்களையும் உலக மக்களாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களாக இருக்கிறது. இந்த அந்திரேயா என்று சொன்னால் அவன் மனிதன், தைரியமானவன், ஆண்மை உள்ளவன், வலுவானவன், போர் வீரன் என்று சொல்லி எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அந்திரேயா யோவான் ஸ்தானனின் சீசனாக இருந்தான்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடும். பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவன் சொல்லியும் நாங்கள் பார்க்கக்கூடும். பேதுருவின் மூத்த சகோதரன், எல்டர் பிரதர் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடும். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது யோவான் 1:44 வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவனுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். இப்பொழுது அங்கே வேதம் தெளிவாக சொல்றது, அவன் பெத்சாய்தா பட்டணத்தை சேர்ந்தவன் சொல்லி சொல்லப்படுகிறது. பெத்சாய்தா என்று சொன்னால் மீன் பிடிக்கும் வீடு, ஹவுஸ் ஆஃப் ஃபிஷிங் என்று சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் வேட்டையின் வீடு என்று சொல்லப்படுறது, ஹவுஸ் ஆஃப் த ஹண்ட் என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இடத்திலே பிறந்து வளர்ந்தவனான இவன் கர்த்தரோடு ஊழியம் செய்யும்படியாக அங்கே கர்த்தர் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே யோவான் 1:40 வேதம் சொல்லுகிறது, யோவான் சொன்னதை கேட்டு
அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சவுனாகிய அந்திரேயா என்பவன். இப்பொழுது இதை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவன் யோவான் ஸ்நானனுடைய சீசனா இருந்த பொழுதிலும் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நடந்து வருகையிலே யோவான் ஸ்நானன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன பொழுது எந்த யோவான் ஸ்நானத்திலே எந்த அனுமதியும் கேட்காமல் உடனடியாக அங்கே இயேசுவின் பின்னே சென்றான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கணும். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அந்திரேயா குறித்து சொல்லப்படுது, இது முதலாவது சீசன், இயேசுவுக்கு முதலாவது சீசன் அந்த அந்திரேயான்னு சொல்லி சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இவனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது இப்போ பார்த்த வார்த்தைகளில் சொல்லப்படுறது, இவன் கீழ்ப்படி உள்ளவன். அதாவது இயேசுவை குறித்து தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே இயேசுவை பின்தொடர அங்கே கீழ்ப்படைந்து உடனடியாக அங்கே இயேசுவுக்கு பின்னாலே போனான்னு சொல்லி அங்கே சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே ஒரு கீழ்ப்படிவை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதாவது இந்த அந்திரேயா கீழ்ப்படி உள்ளவன், பணிவானவன் சொல்லி இந்த வார்த்தைகளில் நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இயேசு இந்த அந்திரேயாவை என் பின்னே வாருங்கள் சொல்லி அழைக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை மீண்டுமாக நாங்கள் வாசிப்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரனாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்பொழுது கவனித்து பாருங்கள், எந்த சூழ்நிலையிலே இந்த அந்திரேயாவை ஆண்டவர் அழைக்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, அங்கே கடலோரமாய் ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கிற மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான காரியம் படகிலே போய் கடலிலே வலைகளை போட்டு தங்களுடைய வாழ்க்கைக்கு மீன் பிடிக்கும்படியாக அங்கே போய்கொண்டிருந்த பொழுது வலைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வார்த்தையும் கேட்காமல் நீ வாரியாண்டு கேட்கவில்லை, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அந்த ஆண்டவருடைய அன்பான அதிகாரமுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த அந்திரேயா என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்களா? ஏன், எதுக்கு என்பதான கேள்வியை கேட்காத வண்ணம் ஆண்டவருக்கு பின்பாக சென்ற ஒரு கீழ்ப்படிதுள்ள ஒரு மனிதனாக அங்கே இருந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அவன் அவனுடைய பிஹேவியர், அதாவது நல்ல நடத்தை அங்கே கீழ்ப்படி உள்ளவனாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இயேசு அழைக்கும் போது மறுபேச்சு பேக்காமல் அங்கே எந்த சூழ்நிலையில் இயேசு அழைத்தார்னு சொன்னால் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அங்கே அழைத்தார்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அந்த வலைகளை விட்டு இயேசுக்கு பின்னாலே போனார்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் சில வேளையிலே ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது ஏதாவது ஒரு காரியமாக நாங்கள் இருக்கக்கூடும், ஆனால் நாங்கள் உடனடியாக அதை விட்டு போக மாட்டோம். ஆனால் இந்த அந்திரேயா அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியை பெறாதவன், வேதத்தை அறியாதவன், ஆனாலும் அங்கே இயேசு என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே உடனடியாக போனதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், வேதத்தை அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே நாங்கள் எதையுமே செய்கிறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் விழுந்து போயிருக்கிறதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கே நம்முடைய ஊழியங்கள் சில சமயங்களிலே எப்படியாக இருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது இப்பொழுது லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 நாங்கள் வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் பெரிய விருந்தாய் ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இப்பொழுது இந்த 3 வார்த்தைகளிலே சொல்லப்படுகிறது, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஊழியம் என்கின்ற ஒரு விருந்தை அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி விட்டு அங்கே வேலை அங்கே சொல்லப்படுகிறது 17ஆவது வசனத்திலே, லூக்கா 14:17, விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அவனை அனுப்பினான்னு சொல்லப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் அழைக்கிற நேரமாக இருக்கிறது.
அங்கே வேலைக்காரனை அனுப்பி அழைக்கும்படியாக அங்கே அனுப்புறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அங்கே லூக்கா 14:18 வேதம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்களாம். ஒவ்வொரு காரணங்களை சொல்ல ஆரம்பித்தார்களாம். ஆண்டவரே, இது சரியில்லை, அது சரியில்லை, நான் இதுக்கு போக வேணும், அதுக்கு போக வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு காரணங்களை சொல்ல ஆரம்பித்த பொழுது அங்கே ஒருவன் சொல்லுகிறான், ஒருவன் ஒரு வயலை கொண்டே நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது கவனித்து பாருங்கள், அங்கே வேண்டினது வயல் தான். அந்த வயல் அந்த இடத்தை விட்டு ஒருபோதும் எங்கேயுமே ஓடி போவது கிடையாது. ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்துவிட்டு அவன் வயலை பார்க்க போக முடியும். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, அவன் ஆண்டவரை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே ஒரு காரணத்தை சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அழியாத வயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த மனிதனை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அங்கே 19வது வசனம் சொல்லுகிறது, வேறொருவன் அந்தேர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இப்பொழுது அடுத்தவன் ஒரு காரணத்தை சொல்லுகிறான், வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 5 ஏர் மாடுகள் சொன்னால் 10 மாடுகளை கொடுக்கிறது. அந்த ஏரிலே கூட்டுற இந்த 10 மாடுகளை இவன் சொல்லுகிறான், காரணம் அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த மாடுகளை சோதித்து பார்க்க வேண்டியது மிருக வைத்தியர், இவனுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே சொல்லுகிறான், அதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மாடு எப்படிப்பட்டது, சுகமாக இருக்கிறதா அல்லது பலவீனமான மாடுகளான்னு சொல்லி அதை நான் சோதித்து பார்க்க வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு காரணம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மிருக வைத்தியருடைய வேலையா இருந்தாலும் இவன் அதுக்கு சாட்டு போக்கு சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது லூக்கா 14:20 வேதம் சொல்லுகிறது, வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இப்பொழுது இன்னொருவன் சொல்கிறான் ஒரு காரணம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் மிலிட்டரியில இருந்தால், ஆர்மியில இருந்தால் அவன் அங்கே யுத்தத்துக்கு போகக்கூடாது, புதிதாக திருமணம் செய்திருந்தால். ஆனால் இவன் அங்கே புதிதாக திருமணம் செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறான். அந்த மிலிட்டரியிலே அங்கே கொடுக்கப்படுற காரணம், ஆண்டவரே நான் போகக்கூடாது என்று சொன்னால், இப்பொழுதுதான் நான் திருமணமாக இருக்கிறது, அதனால போகக்கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு காரணத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் போக்கு சொல்ல தொடங்கினார்களாம். தேவனுடைய ஊழியங்களுக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் சொல்லி அங்கே பார்க்கின்றோம். ஆனால் இந்த அந்திரேயா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதையுமே கேட்காத வண்ணம் ஆண்டவர் சொன்ன உடனே பின்பக்கமாக ஆண்டவருக்கு பின்னாக சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுதல் சொல்கிறது. எப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனை ஆண்டவர் உயர்த்தி வைக்க ஆசைப்படுகிறார். இதை நீங்க கடைசியில் நீங்க பார்க்கக்கூடும். ஆண்டவர் எப்படி இந்த அந்திரேயாவை உயர்த்தினார், அவனுடைய வாழ்க்கை இன்றைய நாளிலும் எங்கெங்கெல்லாம் அவனுடைய பேர்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடும். அதனாலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு போக்கு சொல்லாத வண்ணம் எங்களுடைய இந்த நாட்களில் ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு காண்பித்து காண்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அந்திரேயாவை அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராக நியமிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது மத்தேயு 10:1 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்னா 12 சீசர்களையும் அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. இங்கே அசுத்த ஆவிகள் என்று சொல்கிறது ஒரு நோயை குறிக்கிறது. இந்த நோயினாலே இன்றைய நாட்களிலே அநேகர் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய் தங்களை விட்டு போகாத வண்ணம், எப்படி அதை தீர்த்து கொள்வதுன்னு தெரியாத வண்ணம் அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது சிறுவரில் இருந்து பெரியோர் வரை இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் சகல வியாதிகளையும் குணமாக்கவும் சகல நோய்களையும் நீக்கவும் ஆண்டவர் அங்கே அதிகாரம் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே இந்த அந்திரேயாவுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை அங்கே வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கணும். அதை தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது அதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது அங்கே சீசனுக்கு அழைக்கும் போது ஆண்டவர் கொடுக்கின்ற அதிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கு 3:13-14 வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். இப்பொழுது இந்த வேதத்திலே கவனிக்கும் போது தேவன் தெளிவாக சொல்லுகிற சத்தியத்தை நாங்கள் பார்க்கும்போது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்களாம். ஆண்டவருக்கு யார் யார் சித்தமாக இருக்கிறார்களோ, அவருடைய ஊழியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார்களோ அவர்களை அங்கே அழைத்தாராம். அழைத்து போட்டு அங்கே சொல்லுகிற காரியம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஆண்டவர் எப்போ ஒரு மனுஷனை தன்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கிறாரோ அவர்கள் இயேசுவோடு இருக்கணும்னு சொல்லி அங்கே இயேசு விரும்புகிறார். எதுக்குமே சாட்டு போக்கு சொல்லக்கூடாது, காரணங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கணும். அவர் சொல்லுகிற காரியம் தம்மோடு இருக்கும்படியாக முதலாவது ஒரு காரியத்தையும்
அடுத்ததாக பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும்படியாக. எங்கே ஒரு மனுஷன் பிரசங்கம் செய்ய போகிறானோ அங்கே அது இயேசு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சுட்டி காண்பிக்கிறது. எங்களுக்கு வேதம் தெரியும் என்பதனாலேயோ அல்லது வேதத்தை கற்று வைத்திருக்கிறோம் என்பதனாலேயோ அல்லது எனக்கு எல்லாம் தெரியும் என்பதனாலேயோ அங்கே தேவனுடைய வேதத்தை போதிக்க முடியாது. அங்கே தேவன் அங்கே சொல்லுகிற காரியம் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும்படியாக. அந்த சீஷர்களை ஆண்டவர் தான் அனுப்ப வேணுமாம். தன்னுடைய பிள்ளைகளை எங்கே பிரசங்கம் பண்ண வேணும், யாருக்கு பிரசங்கம் பண்ண வேணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு ஒருவரை தெரிந்து கொண்டால் அவர் இயேசுவோடு இருக்கணும்னு சொல்லி நாங்கள் முதல்ல அதை பார்க்கிறோம். இரண்டாவது, ஒருவரை பிரசங்கம் பண்ண தேவன் அங்கே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதனால இந்த அந்திரியாவுக்கு அந்த அனுமதியை ஆண்டவர் கொடுத்தார். எப்படி அவன் தேவனிடத்திலே அனுமதியை பெற்று அங்கே பிரசங்கம் பண்ண போனான்னு சொல்லியும் அதன் பின்பாக தேவனோடு எப்பவும் இருந்தான்னு சொல்லியும் அங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதுதான் அந்த தேவனோடு அவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து அங்கே பார்க்கிறது. இப்பொழுது 15வது வசனம் சொல்லுகிறது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்பொழுது அங்கே வியாதிகளை குணமாக்க பிசாசுகளை துரத்தும்படியாகவும் அனுமதி கொடுத்தாராம் ஆண்டவர். எப்படி அங்கே வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்த வேணும். அப்படியானால் அங்கே வியாதிகளை கொடுக்கிறது அங்கே சாத்தானுடைய கிரிகையா இருக்கிறன்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுது. ஏன்னு சொன்னால் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்த வேணும். அப்போ பிசாசுகளை நாங்கள் துரத்தும் போது அங்கே வியாதிகள் குணமாகிறோன்னு சொல்லி அங்கே வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அதுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கும்படி அவர்களை ஏற்படுத்தினாராம். அப்ப தேவன் அங்கே அதிகாரம் உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகளை அங்கே உருவாக்குகிறார். அவர்கள் என்ன செய்ய முடியும் என்றுனா வியாதிகளை குணமாக்கி அந்த வியாதியிலே இருக்கிற பிசாசுகளை வெளியகற்ற முடியும் என்று சொல்லி இந்த வேதம் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த அந்திரியாவுக்குள்ளே இருந்த ஒரு குணாதிசயத்தை நாங்கள் பார்க்கும்போது முதலாவது ஒரு நல்ல சபை கண்காணியாக இருந்தான்னு சொல்லி அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9 அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீசருள் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இப்பொழுது அங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது அங்கேருந்து 5000 புருஷர்களுக்கு அங்கே போஷித்த வேளையிலே அங்கே வேதம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். வாட்கோதுமை என்று சொல்லுகிற காரியத்தையும் அங்கே 2 மீன்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே 5000 புருஷர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அங்கே வேதத்திலே சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது அங்கே 15,000 20,000 பேர் வரைக்கும் அங்கே இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள் சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. அங்கே மனைவிகளையோ பிள்ளைகளையோ அங்கே சுட்டி காட்டவில்லை. அதனாலே அங்கே சரித்திரம் சொல்கிறது 15,000 20,000 பேர் வரைக்கும் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் சொல்லி சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அத்தனை பேர் மத்தியிலையும் அந்த அந்திரியா செய்த காரியம் என்னன்னு சொன்னால் அந்த சிறு பையனுடைய கையிலே இருந்தது வாட்கோதுமை அப்பங்கள் என்று சொல்லி பார்க்கிறதையும் 2 மீன் உள்ளதையும் பார்க்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த 20,000 பேரையும் கண்ணோக்கி கண்காணியாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வெள்ளமுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தான், ஞானம் உள்ளவனாக இருந்தான், புத்தி உள்ளவனாக இருந்தான் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே எங்களாலே ஒரு சபையை நடத்த முடிகிறதில்லை. காரணம் எங்களுக்குள்ளே அந்த ஞானம் இல்லை. ஆனால் அந்த அந்திரியாவுக்கு அந்த ஞானம் இருந்தது. 20,000 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே யாரோட கையிலே என்ன இருந்ததுன்னு சொல்லி அவதானிக்கக்கூடிய ஒரு கண்காணியாக இருந்தான்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மற்ற சீசர்கள் என்ன செய்தார்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது வாசிப்போம். மாற்கு 6:38 அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். இப்பொழுது ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லுகிறார், உங்களிடத்திலே எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்று சொன்னோடையே மற்ற சீசர்கள் போய் பார்த்து வந்து அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கணும். ஆனால் இந்த அந்திரியா அங்கே போய் பார்க்கவில்லை, நின்ற இடத்திலேயே இருந்தே உடனடியாக ஆண்டவருக்கு அங்கே பதில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக நல்ல ஒரு கண்காணியாக சபைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனுக்குள்ளே ஞானம் இருந்த சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஞானம் தான் இந்த நாட்களிலே சபையை நடத்துகிற எல்லாருக்குள்ளேயும் தேவையா இருக்கிறது. சபையிலே என்ன நடக்கிறது, எதுதான் வந்து போகிறது, எப்படி போகிறது என்று சொல்லி எல்லாத்தையும் அவதானிக்கக்கூடிய ஒரு கண்காணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது வேதத்திலே அந்த 5000 புருஷர்கள் என்ற காரியத்துக்கு ஆதாரமாக நாங்கள் வார்த்தையை வாசிக்கும் போது மத்தேயு 14:21 வேதம் சொல்லுகிறது,
ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இதிலே அங்க வேதம் சொல்றது ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 5000 என்று சொல்லப்படவில்லை. அதனாலே இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் எப்பவுமே கற்றுக்கொள்ள வேணும். அதனாலே இந்த புருஷர்கள் இருந்த ஸ்தானத்திலே பார்க்கும்போது அங்கே கிட்டத்தட்ட 15,000 20,000 பேர் வரைக்கும் அந்த வனாந்தரத்திலே பெத்சாயிதா வனாந்தரத்திலே இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களுக்கு கீழ்ப்படிவு இருக்க வேணும். அந்திரியாவை இயேசு கிறிஸ்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்திரியா பின்னாக போனதை நாங்கள் பார்க்கணும். அது ஒரு முதலாவது கீழ்ப்படிவு. அது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு கண்காணியாக இருந்தான், இயேசுக்கு பின்னால எப்பவுமே இருந்தான்னு சொல்லி வேதங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடும். இந்த அந்திரியா குறித்து வேதத்திலே 10 இடங்களுக்கு மேலாக நீங்க பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த அந்திரியா செய்த காரியங்கள் நிமித்தம் அங்கே உலக நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் இந்த அந்திரியாவின் பேர் பதிக்கப்பட்டிருக்கதை நான் வாசிக்கும் போது நீங்க பார்த்துக் கொள்வீங்கள். ஏனென்று சொன்னால் தேவன் ஒரு மனுஷனை அழைத்து அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்கும் போது உலக நாடு முழுக்க அவனை குறித்து பேசும். இதை குறித்து அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அவர்களுடைய பேரை பதிந்து வைத்திருப்பார். இதுதான் உண்மையான காரியம். இப்பொழுது வாசிப்போம் ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதனால பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அசதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவன் அழைத்தாரா, அந்த அழைப்பிலே நிதானமாய் நிலைத்து நின்று தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யும் போது தேவன் அங்கே உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு முதலாவது முக்கியம் கீழ்ப்படிவு. இந்த அந்திரியா இயேசுவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தானோ அதே கீழ்ப்படிவு நிச்சயமாக எங்களுக்கும் தேவை. அது நான் மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியவனும், இயேசுவுக்கு கீழ்ப்படியவனும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவனும். அப்பொழுது அங்கே தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அங்கே அசுத்தாவிகளை திறத்துறதுக்கும், வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை திறத்தவும் அதிகாரம் உள்ளவர்களாக எங்களை ஆண்டவர் வைப்பார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாங்கள் வாசித்தோம். அப்போ தேவனிடத்திலிருந்து நாங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு வாழ வேணும், தேவன் சொல்லுகிறதை செய்ய வேணும் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது பிள்ளைகளை, இந்த காரியங்களை நீங்கள் அவதானித்து பார்த்தீங்கள். இந்த அந்திரியா எப்படி இருந்தான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த அந்திரியாவுடைய பேரை ஆண்டவர் எங்கெல்லாம் பதிந்து வைத்துக்கிறான்னு சொல்லி இந்த கடைசி வேளையிலே நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அந்திரியா குறித்து வேதம் சொல்லுகிறது தாழ்மையான அப்போஸ்தலன் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் அமைதியான அப்போஸ்தலன் என்று பார்த்தோம். ஏன்னு சொன்னால் இந்த அந்திரியா வேதத்திலே அதிகமாக பேசினதாக நீங்க பார்க்க முடியாது. அமைதியான அப்போஸ்தலன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவுக்கு சேவை செய்த ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் உழைத்த ஒரு அப்போஸ்தலன் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால பிள்ளைகளே, இதெல்லாம் சும்மா சாதாரணமாக இந்த அந்திரியா பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனோடு உறவாடினபடினாலே, தேவனோடு எப்பவுமே நின்றபடினாலே அந்த சுபாவங்களை கற்றுக்கொண்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் இயேசு மரித்தது போல தான் மரிக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே அவனை கொலை செய்ய வந்த இடத்திலே அங்கே கேட்கின்ற காரியம் எக்ஸெப்ட் சைட்ல அந்த குரோஸை செய்து தன்னை அதிலே பதிவு செய்யும்படியாக, அதிலே ஆணி எடுத்து என்னை கொலை செய்யும்படியாக அந்த ஜனங்களிடத்திலே கேட்டுக்கொண்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதைத்தான் அங்கே சென்ட் அந்திரியாஸ் குரோஸ் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்களிலே இதை குறித்து நாங்கள் அதிகமாக அவதானித்திருக்க மாட்டோம் அல்லது தெரிந்திருக்க மாட்டோம். இந்த அந்திரியாஸ் குரோஸை குறித்து நாங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு குரோஸிலே அவரை பதிந்தார்கள் சொல்லி அங்கே வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே சரித்திரத்தை சொல்லும்போது இதிலே அறையப்பட்டு மரித்தானாம் என்று சொன்னால் இயேசு மரித்தது போல தான் மரிக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே கேட்டு மரித்ததாக அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இயேசு மரித்தது போல தனக்கு அந்த தகுதியே இல்லை, அதே போல மரிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு குரோஸில் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்டு மரித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அந்திரியாவின் சரீரத்திலே இருந்து அந்த ஆணி அறைந்து விட்ட பிற்பாடு சரீரத்திலே இருந்து அவனுடைய தோள்களை உரித்தார்களாம். தோள்களை உரித்து விட்டு 2 நாட்கள் வெயிலே விட்டு அவனுடைய சரீரத்திலே உப்புகளை தூவினார்களாம். அந்த உப்பு உருக எவ்வளவு வேதனையாக அந்த நாட்களில் அவனுக்கு இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சாதாரண வலியை கூட எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களுக்கு வருகிற சிறு சிறு பிரச்சனைகளை தாங்க முடியவில்லை. ஆனால் 2 நாட்கள் அங்கே அது தொங்கின வண்ணமாக அந்த இடத்திலே உப்பு போட்டு காய விட்டதாக அங்கே சரித்திரம் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் 2 நாட்கள் அதிலே தொங்கினபடி அங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்தான் சொல்லி சரித்திரம் சொல்கிறது. அதிலிருந்து அவன் சோர்ந்து போகவில்லை, தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அங்கே பிரசங்கம் செய்தானாம். அதனால தான் அவனை குறித்து அங்கே வேதம் சொல்வது அந்திரியாஸ் குரோஸ் என்று சொல்லப்படுகிற காரியமும் அதான். ஏனென்று சொன்னால் அவன் தாங்க முடியாத வேதனையிலிருந்தும் தேவனுடைய வார்த்தையை அந்த இடத்துல பிரசங்கம் செய்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் ஆனோ டொமினோன்னு சொல்லப்படுது. அவன் பிறந்த தேதியை குறித்து அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் 5ஆம் வருஷத்திலிருந்து 10ஆம் வருஷத்துக்குள்ளே பிறந்தான்னு சொல்லி சொல்லப்படுகிறது சொல்ல பார்க்கிறோம். இந்த இயர் ஆஃப் த லார்ட்னு சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே பிறந்தான்னு சொல்லி சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம். 30ஆம் தேதி நவம்பர் மாதம்
அங்கே 60 மரித்தான்னு சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்கு பின் மரித்தான்னு சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே ஸ்காட்லாண்டிலே அவனுக்காக ஒரு ஹாலிடே கொண்டாடப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனோ டொமினோ என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்டிலே கிட்டத்தட்ட 345 செயின்ட் ரெகுலஸ் என்று சொல்லி ஒரு புனிதருக்கு அங்கே ஒரு தேவதூதன் சொன்னானாம், இவன் மரித்த உடனே இவனுடைய எலும்புகளை கொண்டு நீ தூர தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளையிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது சரித்திரத்திலே. இவர் என்ன செய்தாலும் அந்த ரெகுலஸ் அவர் அந்த எலும்புகளை எடுத்து ஒழித்து வைத்து விட்டு அதன் பின்பாக அங்கே அதை எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்து கப்பலில் போய் கொண்டிருந்தாராம். தேவதூதன் சொன்னானாம், எங்கே இந்த கப்பல் பழுதாகி நிற்கிறதோ, எந்த இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிறதோ அந்த இடத்திலே இந்த எலும்புகளை நீ புதைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த கப்பல் பிரயாணம் அங்கே போய் நின்ற இடம் ஸ்காட்லாந்து என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்காட்லாண்டிலே இவனுடைய எலும்புகளை புதைத்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறதை நான் படித்திருக்கிறேன். அதனாலே அந்த இடத்துல தான் இன்றைய நாட்களிலும் அங்கே கப்பலிலே கொண்டு போகும்போது அந்த இடத்திலே தாக்கப்பட்டதாக அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால தான் இன்றைய நாளிலும் அந்த இடத்திலே ஸ்காட்லாண்டிலே இன்றைய நாளிலும் இந்த அந்திரியாஸ் குரோஸ் என்ற இந்த கொடியைத்தான் தேசத்திலே அங்கே பறக்க விட்டிருக்கிறார்கள். அவனுக்கு அடையாளமாக இந்த குரோஸை கொடுத்து அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், தேவனுக்காக கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேரும் புகழும் இன்றைக்கு ஒரு தேச கொடியாக அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் அந்த அந்திரியாசுக்கு ஆண்டவர் கொடுத்த கனம். அந்த நாட்களில் அந்திரியாஸ் மரித்து விட்டான், அது உண்மைதான். ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை பதிந்து வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு காரியம் நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் ரயில்வே கிராசிங்கில் நடந்து போகும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு இதே ஒரு படத்தை நீங்கள் பார்க்கக்கூடும். இப்படி போட்டிருப்பார்கள், இதுவும் அந்திரியாஸ் குரோஸ்ன்னு சொல்லுவார்கள். இதுவும் ஒரு ஆபத்தை குறிக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. இதை தாண்டி போகாதே, தாண்டி போனால் உன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து என்று சொல்லி அதை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கணும். அதே போலதான் இந்த அந்திரியாஸ் சொல்லப்படுகிற காரியம், அந்திரியாசுடைய தேவனுடைய சத்தியத்தை மீறி நீ போகாதே, போனால் உன்னுடைய ஜீவன் நரகத்துக்கு போய்விடும் என்று சொல்லி அடையாளமாக இங்கே கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாட்களிலே இந்த ஸ்காட்லாந்து ஃபிளாக்கும் சரி, இந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த ரயில்வே கிராசிங்கில் போடப்பட்டிருக்கிற படமாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் முழுக்க உலக நாடு முழுக்க தேவன் அதை பதிந்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்திரியாஸ் குரோஸுக்கு இது தெரியாது. ஏனென்று சொன்னால் அந்திரியாஸ் அதை காணவில்லை. இன்றைய நாளிலும் நாங்கள் அதை படித்து கொண்டிருக்கிறோம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் நானோ சரி நீங்களோ சரி மறைத்து விடுவோம். ஆனால் தேவன் எங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே எல்லோரும் பேசும்படியாக நிச்சயமாக கொண்டு வந்து வைப்பார்னு சொல்லி அதில் சந்தேகமே இல்லை. காரணம், தேவன் செய்கிற காரியம் தன்னுடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் நன்றி செலுத்த வேணும். அதனாலே கடைசியாக அது மட்டுமில்லாமல் தேவன் சொல்லுகிற காரியம் எப்பொழுதும் தனக்கு கீழ்ப்படிய வேணும், அவர் சொல்லுகிறதை செய்ய வேணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேணும். அதற்கு மீறி நாங்கள் செய்யாமல் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் தன்னுடைய பாதையில் எங்களை நடத்தி செல்வான் சொல்லி சந்தேகம் இல்லை. அதனாலே பிள்ளைகளை இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்படி என்று சொன்னால் கீழ்ப்படிவு இருக்கணும் சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இயேசுவோடு இருக்க வேணும், அவரை பின்தொடர வேணும் சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவிடத்திலே வர வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். போக்கு சொல்லக்கூடாது, காரணங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். பிசாசுகளை துரத்த, நோய்களை குணமாக இயேசுவிடத்திலே நாங்கள் அதிகாரம் பெற வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இயேசுவை எங்களை பிரசங்கம் பண்ண அனுப்ப வேணும், நாங்களாக போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். நல்ல ஒரு சபை கண்காணியாக இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அசதியாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேணும், மனுஷருக்கு அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அது கர்த்தர் சொல்லுகிற ஊழியமாக இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பொழுதுதான் தேவன் பூமியிலே எங்களுடைய பேரை பெருக பண்ணுவேன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த அந்திரியாஸ் வாழ்ந்தது போல நாங்களும் அதே போல நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் நாளைக்கு நாங்கள் மரித்து விடலாம். ஆனால் பேரும் புகழும் நிச்சயமாக தேவன் கொண்டு வருவார் என்றே சந்தேகம் இல்லை. அதனால பிள்ளைகளை இன்றைய நாளிலும் கேட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்க. இன்றைய நாட்களிலே எப்படியெல்லாம் ஒப்புக் கொடுக்க முடியுமோ ஒப்பு கொடுத்து தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கடந்து சென்ற இடங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வினைந்தெடுப்பீங்களாக. குயவன் கையில் இருக்கிற களிமண் போல ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் இருக்கிறோம். தேவன் தாமே உங்களுடைய சித்தப்படி எங்களை வினைந்தெடுத்து உங்களுடைய பாதையிலே உங்களுக்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் நடக்கத்தக்கதாகவும் உங்களிடத்திலிருந்து சகல அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் தேவன் எங்களோடு கூட எங்களை வழிநடத்துவீங்களாக. இதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த அந்திரியாவை போல நாங்களும் வாழத்தக்கதாக, தேவனுக்காக எங்களை ஜீவனை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாகவும்
தேவன் எங்களை வழிநடத்துவீங்களாக. அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாட்களிலே ஆண்டவரே தேவனை விட்டு நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாக இல்லாமல் ஆண்டவரே வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக, துணிச்சல் உள்ள பிள்ளைகளாக, தேவனோடு உறவாடத்தக்க பிள்ளைகளாக எங்களை நடத்துவீங்களாக. இதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அந்திரேயாசை உயர்த்தினது போல நீங்களும் ஆண்டவரே எங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுவோம். நாங்கள் கீழ்ப்படியும் போது தேவன் எங்களோடு கூட இருப்பீங்கள். அதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த நாள் முழுக்க கூட இருந்தக்காக நன்றி, இந்த வார்த்தைகளோடு கூட இருந்தக்காக நன்றி, இந்த வார்த்தைகளோடு கேட்ட பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. எல்லாவற்றையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக என் ஆண்டவராகிய தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்டத்தனியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.